எங்கள் ஏரியாவில் நடந்த ஒரு திருவிழா பார்ப்போமா. ஆக்சுவலி இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி இருந்திருக்கு. பட் நாங்கள் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப பெரிய ஜெயண்ட் வீலு, ஈஃபில் டார், அது மாதிரி நிறைய கார்னிவல் கேம்ஸு, துப்பாக்கி சுடுறது, ஸ்னோ வேர்ல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேய் வீடு, இந்த ட்ரேட் ஃபேர்லாம் நம்ம போடுவாங்க பார்த்தீங்களா, எக்ஸிபிஷன் அந்த மாதிரி ஒரு செட்டப். கொஞ்சம் சின்னது, அந்தளவுக்கு பெருசு கிடையாது. கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி பெருசு கிடையாது. ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ்லாம் நடக்குமே அந்தளவுக்கு பெருசு கிடையாது. ஓரளவுக்கு சின்னது. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் போனோன்னா எவ்வளோ காசு செலவாகுதுன்னே தெரியாது. 50 50 50 50 நிறைய செலவு பண்ணிவிடுவோம். அதெல்லாம் செலவு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோப்பை, எனக்கு அந்த பிளாஸ்டிக் ஜல்லடை எனக்கு கிடச்சிது. இந்த மாதிரி பேய் வீடுக்குள்ளே போனோம். ரொம்பவே பயந்துகிட்டே போனோம். நாங்கள் 4 பேர் சேர்ந்து போனது இது ஒன்று தான். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து முகத்தில் கலர் லைட்லாம் வச்சுட்டு பயமுறுத்துறதுக்கு ரெடியாக இருந்தார். ஆனால் நாங்கள் கிட்ட வந்து பயப்படுறதுக்குள்ளேயே நான் தாங்க பேய் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து இந்த ஒரு எக் குல்ஃபி சாப்பிட்டேன். எக் குல்ஃபின்னு ரொம்ப மிக்ஸ்டாக யோசித்தேன், இது என்னவா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதை பார்க்குறேன், சாப்பிட்றேன். உண்மையிலே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்களே யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஃபேமஸ் இந்த மிளகா பஜ்ஜி, அப்புறம் அந்த டெல்லி அப்பளம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு, பஞ்சு மிட்டாயெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு, நமக்கு வந்து இந்த சாப்பிட்றதோடு சரி, நான் இந்த ரைடு கீடெல்லாம் நான் ஏறவே மாட்டேன். அப்படியே ஏறினாலும் எனக்கா தோணும் சம்டைம்ஸ் ஏறலாமா அப்படின்னு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏறினப்பறம் பார்த்திங்கன்னா மொத்த எனர்ஜி வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுமா, அதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் சாப்பிட்ற வேலையை மட்டும் நான் பார்ப்பேன். மற்றபடி வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்கார் கூட நான் ஏறுறேன் இந்த ஜெயண்ட் வீலில் அப்படின்னு ஏறிட்டு ஏந்தா ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சொல்லிட்டு இருந்தார். எனக்கு வந்து இந்த பேய் வீடு, இந்த மாதிரி ஸ்னோ வேர்ல்டு, அதுக்கப்புறம் இந்த 3D ஷோ, இதெல்லாம் தான் நம்மளோட இந்த உட்காந்துக்கிட்டே போகிறது. என்ன மாதிரி எத்தனை பேர் இருந்தீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.